ஒரு நம்பிக்கை கொடுப்பாருன்னு பார்த்தா பண்ணையார்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரெல்லாம் வந்து ஒரு மாற்று நம்பி எப்படி மக்கள் வந்து ஓட்டு போட முடியும்? நீங்க ஒரு வெளிப்படையா சொல்றேன் பாருங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு பக்காவான ஒரு ஜாதி அரசியல் பண்றாரு. அம்பேத்கர் படத்தெல்லாம் வச்சிருக்காரு. அவரு போய் ஜாதி அரசியல் பண்ணுவாரா? அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா, புரட்சியாளர் அம்பேத்கர் படத்த வந்து வச்சுட்டா, நமக்கு பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. பெருந்தலைவர் காமராஜருடைய படத்த வச்சுட்டா, நமக்கு வந்து நாடார் சமூக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. பெரியார் படத்த வச்சா யாரு ஓட்டு போடுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். வேலுநாச்சியாரோட படத்த வச்சா நமக்கு வந்து முக்குளத்தூருடைய ஓட்டு வந்துரும். இந்த பக்கம் அஞ்சலி அம்மா போட்டோ வச்சா நமக்கு வந்து வன்னியர் சமூகத்துடைய ஓட்டு வந்துரும்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகங்கள்லாம் எதுவோ, அந்த சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திரு விஜய் அவர்களும் கொள்கை தலைவர் வச்சாரே தவிர, உண்மையா அந்த கொள்கைக்கும் அவங்க கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் ஒண்ணுமே தெரியல. நீங்க அம்பேத்கர கொள்கை தலைவர் வச்சிருக்க நீங்க கவின் வீட்டுக்கு நீங்க போகாதப்பவே தெரியும். உங்களுக்கு என்ன விதமான கொள்கை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆதிக்க சாதி பக்கம் நிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? இத தானங்க திமுக, அதிமுக பண்ணிட்டு இருக்கு.